உலக அரங்கில் இந்தியா, குறிப்பா நம்ம நாட்டோட எரிசக்தி தேவைகள். இது நம்ம பொருளாதாரத்துல எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் ஓடுறதுக்கு எரிசக்தி ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது நம்ம தேவைக்கான கச்சா எண்ணெயில எவ்வளவு சதவீதத்தை நாம வெளிநாடுகள்ல இருந்து வாங்குறோம்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். ஆமா, நீங்க பாக்குறது சரிதான். 88%. அப்பாப்பா, இது எவ்வளவு பெரிய நம்பர் பாருங்க. நம்ம மொத்த தேவையில கிட்டத்தட்ட இவ்ளோ பங்கு நாம இறக்குமதி தான் செய்றோம். இதனால தான் உலகத்திலேயே அதிகமா எண்ணெய் இறக்குமதி செய்யற நாடுகள்ல நாம 3வது இடத்துல இருக்கோம். இப்போ இந்த லிஸ்ட பாருங்க. ரஷ்யா, சவுதி அரேபியா, ஈராக்குன்னு பல நாடுகள் கிட்ட இருந்து நாம எண்ணெய் வாங்குறோம். ஏன் ஒரே நாட்டில இருந்து வாங்காம இப்படி பல நாடுகளை நம்பி இருக்கோம்? இதுதான் புவிசார் அரசியல் உத்தி. ஏதாவது ஒரு நாட்டுல பிரச்சனை வந்தா கூட மத்த நாடுகள்ல இருந்து நமக்கு தங்கு தடையின்றி எண்ணெய் கிடைக்கணும். இதுக்கு பேர் தான் பொருளாதார பாதுகாப்பு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்க எக்கானமி பேப்பருக்கு, குறிப்பா சர்வதேச வர்த்தகம், எரிசக்தி பாதுகாப்பு பத்தின கேள்விகளுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். உலக பொருளாதாரத்திலிருந்து இப்ப நேரா நம்ம இந்திய அரசியலோட மையத்துக்கு வருவோம். நம்ம ஜனநாயகத்தோட ஒரு முக்கிய தூண் மக்களவை சபாநாயகர். அவரோட அதிகாரம் என்ன, பங்கு என்னன்னு விரிவாக பார்ப்போம். இந்த படத்தை பார்த்தாலே சபாநாயகரோட வேலைகள் என்னன்னு புரியும். மக்களவைய அமைதியா வழிநடத்துறது, விதிகளை சரியா விளக்குறதுன்னு பல முக்கிய வேலைகள் அவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, சில சமயங்கள்ல அவர் ஒரு நீதிபதி மாதிரி கூட செயல்படுவார். அதனாலதான் அவரோட அதிகாரங்களை அரை நீதித்துறை அதிகாரங்கள்னு சொல்றோம். ஒரு சபாநாயகரை பதவியிலிருந்து நீக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. முதல்ல ஆர்டிகல் 94 படி ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். ரெண்டாவது, குறைஞ்சது 50 எம்பிக்கள் ஆதரவோட 14 நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். கடைசியா அந்த தீர்மானத்துக்கு அவையில இருக்கிற மொத்த உறுப்பினர்கள்ல பெரும்பான்மையானவங்க ஆதரவா வாக்களிக்கணும். இதுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு பேரு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்திய வரலாறுல இதுவரைக்கும் எந்த சபாநாயகரும் இந்த மாதிரி பதவி நீக்கம் செய்யப்பட்டதே இல்ல. ஜி.வி. மாவலங்கர் மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அது எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. இதுவே அந்த பதவியோட முக்கியத்துவத்தை காட்டுது. அதனால நீங்க பாலிட்டி படிக்கும்போது சபாநாயகரோட அதிகாரங்கள் பற்றியும், குறிப்பா இந்த ஆர்டிகல் 94 பற்றியும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கேள்விகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, தேசிய அரசியல்ல இருந்து அடுத்து நாம பார்க்க போறது நேரடியா மக்களை சென்றடைகிற ஒரு மிக முக்கியமான திட்டம். அதுதான் ஜல் ஜீவன் மிஷன். ஹர் கர் ஜல் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முழக்கம். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர். இந்தியாவோட எல்லா கிராமப்புற வீடுகளுக்கும் குழாய் மூலமா சுத்தமான குடிநீர் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த திட்டத்தோட ஒரே இலக்கு. இந்த 55 லிட்டருங்கிற எண் ரொம்ப முக்கியம். இது இந்த திட்டத்தோட தர அளவுகோல். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு குறைஞ்சது 55 லிட்டர் நல்ல குடித்தண்ணீர் கிடைக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்களை இங்க பார்க்கலாம். இதுல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த திட்டத்தோட காலக்கெடவை இப்போ டிசம்பர் 2028 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இது தேர்வுல கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட், மறக்காதீங்க. ஜல் ஜீவன் மிஷன் மாதிரியான அரசு திட்டங்கள், சமூக பிரச்சனைகள் மற்றும் ஆளுமை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஒரு ஹாட் டாபிக். இந்த திட்டத்தோட வெற்றி, அது சமூகத்துல ஏற்படுத்துற தாக்கம் பத்தியெல்லாம் கேள்விகள் வரலாம். நம்ம பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம சொந்த மண்ணுக்கு, தமிழ்நாட்டோட பழமையான வரலாற்றுக்குள்ள போக போறோம். சமீபத்துல நம்ம ஊர்ல நடந்த ஒரு முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்பை பத்தி பார்ப்போம். இந்த படத்துல இருக்கிற மண்பாண்ட ஓடுகளையும் கண்ணாடி மணிகளையும் பாருங்களேன். இது வெறும் பழைய பொருட்கள் இல்ல, நம்ம முன்னோர்களோட வாழ்க்கைய, அவங்க கதைய சொல்ற காலத்தின் சாட்சிகள். விழுப்புரத்துல கிடைச்ச இந்த இரும்பு கால பொக்கிஷங்கள் நம்ம வரலாற்றோட ஆழத்தை நமக்கு உணர்த்துது. சரி, அங்க என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்னு பாப்போமா? இந்த கண்டுபிடிப்பு பாம்ப ஆற்றங்கரையில நடந்திருக்கு. முதுமக்கள் தாளிகள், கருப்பு சிவப்பு நிற மண்பாண்டங்கள்னு பல பொருட்கள் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே அந்த பகுதியில இரும்பு காலத்திலிருந்தே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கங்கிறதுக்கு ஒரு உறுதியான ஆதாரம். தமிழ்நாடு வரலாறு மற்றும் தொல்லியல் பாடப்பகுதியை படிக்கிறவங்களுக்கு இது நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்.